புகழ்பெற்ற குளக்கரை கருப்புசாமி கோயிலில் படுகளம் சாய்தல் என்ற நிகழ்வும் பின் அவர்களை எழுப்பும் நிகழ்வும் தான் மொத்த பக்தர்களையும் மெய்சிலிர்க்க வைத்தது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உள்ள வீரப்பூரில் கன்னிமாரம்மன் கோயில் உள்ளது. பொன்னர் சங்கர், தங்காள், பெரிய காண்டியம்மன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களை கொண்ட புகழ்பெற்ற இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான அண்ணன்மார் படுகளம் சாய்தல் பின் எழுப்புதல் எனும் தத்ரூப நிகழ்ச்சி அங்குள்ள குளக்கரை கருப்புசாமி கோயிலில் நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தனர். நள்ளிரவில் பலரும் திடீரென மயங்கி விழவே உடனே கோயிலில் தொண்டாற்றும் ஊழியர்கள் மயங்கியவர்களை தூக்கி வந்து வரிசையாக படுக்க வைத்து அவர்கள் மீது மஞ்சள் துணியை போர்த்தி வைத்தனர். இதையடுத்து அதிகாலை நேரம் அம்மன் பூப்பல்லக்கில் பவனி வந்த பின்பு அங்கிருந்த சிறுமி ஒருவர் அருள் வந்து ஆடியபடி அம்மனை நோக்கி சென்றார். பின்னர் வழிபாடுகளுக்கு பிறகு அந்த சிறுமி தீர்த்த குடத்தை எடுத்துச் சென்று மயங்கிய நிலையில் படுத்து கிடந்த பக்தர்கள் மீது தீர்த்தம் தெளிக்கவே தீர்த்தம் பட்ட அடுத்த நொடி கீழே படுத்திருந்தவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டு மேலே எழுந்து சென்ற நிகழ்வை ஏராளமான பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். இதற்கிடையில் நள்ளிரவில் மயங்கிய பக்தர்கள் அதிகாலை வரை சில மணி நேரம் அசைவற்ற நிலையில் படுத்தே கிடந்தது காண்போரை மெய்சிலிர்க்க வைத்தது.